அவுட்டிங் டே. அவுட்டிங் டே. அப்புறம் அவுட்டிங் டேவா? நெட்ல கூட பார்த்தாங்களா? இல்லையே, இது என்ன புதுசா இருக்கு? கிரியேட் பண்ணிருக்காங்க. அவுட்டிங் டே, ஸ்லாப் டேல இருக்கு. ஸ்லாப் டே. ஸ்லாப் டேவா? அது வந்து வேலண்டைன்ஸ்க்கு அப்புறம் இதெல்லாம் யாருங்க போறது ரூல்ஸ்? அதுல யார் போடுறாங்க, அதை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணி ஆகணும். ஒருத்தர் எக்ஸ்பெக்டேஷன், இந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அது ரெடி டே. அது ஒரு போக மாட்டோம். அப்புறம் கிஸ் டே. இந்த மந்த் ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணுவீங்களா? ப்ரோ 1 வீக் செலிப்ரேட் பண்ணுவாங்கல்ல. 1 வீக்ல எனக்கு ஒரு ஆள் சொன்னோம். ரோஸ் டே. ஓகே, டெடி டே. 2 சாக்லேட் டே. 3. அப்புறம் கிஸ் டே, ஹக் டே. இது வந்து ஸ்டார்டிங்ல மட்டும் தான் இருக்கும். ஓகே, ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்டிங்ல வந்து 1 hour மேல கூட பேசுவாங்க. ஒரு 5 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் 5 minutes கூட இருக்காது. அந்த 1 minute 30 செகண்ட் 10 செகண்ட் அப்படிதான் பேசுவாங்க. லாங் ரிலேஷன்ஷிப்ல வந்து அது எப்பவுமே இருக்கும். ஆனா அடிக்கடி பாத்துக்கிற மாதிரி இருந்தா யாரா இருந்தாலும் கண்டிப்பா ஜஸ்ட் 3 இயர்ஸ் தான். அதுக்கப்புறம்